ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதை நம்ம ஒரு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தேவைப்படும். 2 வெங்காயம் போல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சீரகம், கருவேப்பிலை, பட்டை மிளகா, வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக நம்ம முட்டை ஊற்றி பண்ணணும். இப்போ நம்ம வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பட்டை மிளகாய் பிச்சு போட்டுட்டு வெங்காயம் போட்டுடலாம். அதை கொஞ்சம் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பீர்க்கங்காய் எடுத்து வச்சுக்கலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அதுவே பீர்க்கங்காயே நல்லா தண்ணி விடும். அதனால் எதுவுமே ஊற்றாமல் சும்மா க்ளோஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்துட்டு மறுபடி இடையில கிளறி விட்டுக்கிறோம். ஏன்னா பிடிச்சிரும் அடியில், அதனால் இடையில கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள், கறி மசாலா இதை போட்டால் இன்னும் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்கும். இது கிட்ஸு சாப்பிட மாட்டாங்க, சில காரம் சாப்பிட மாட்டாங்கன்றனால வெறும் மஞ்சள்தூள் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காய் பொரியல் பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். அதனால் கொஞ்சம் பிகினர்ஸ்க்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். கடைசியாக ஒரு நடுவில் கொஞ்சம் கேப் போட்டு அதில் முட்டையை ஊற்றி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது பீர்க்கங்காய் முட்டை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பீர்க்கங்காய் பொரியல் இந்த மாதிரி நீர் காய்கறி எல்லாத்துக்குமே உப்பு கடைசியில் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். அதனால் நான் இன்னும் உப்பு போடலை, நம்ம கடைசியாக போடலாம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு எல்லாம் ஒன்றா கலந்து வர்றது மாதிரி. அவ்வளோதான், இந்த பொரியல் முடிஞ்சிச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது பீர்க்கங்காய் பொரியல் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இது என்னோடய ஸ்டைலில் முட்டை போட்டு பீர்க்கங்காய் முட்டை பொரியல் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.